வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. அரைந்த அறையில் சற்று ஆடித்தான் போனான் மகள். அனலிகாவோ கோபத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாள். மகளை அடித்த வேகத்தில் நிதின் தன் கன்னத்தை மூடிக்கொண்டான் பயத்தில். இருப்பினும் முயன்று தைரியத்தை வரவழைத்து, அனி அவன் உன்ன என கூற அவனை முறைத்த அனலிகா, இங்க பாரு நிதி, உனக்கு எதுவும் தெரியாது, அதனால தயவு செஞ்சு அமைதியா இரு பிளீஸ் என கூறியவள் மகளிடம் திரும்பி, எப்ப இருந்துடா இந்த எண்ணம் உனக்கு? உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதானே பழகுன, கடைசியில இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுல உன் சின்ன வயசு காதல சொல்லி உருகி சிம்பத்தி கிரியேட் பண்ண பாத்திருக்க, இத நான் வேற நம்பி தொலைச்சிருக்கேன் என ஆக்ரோஷமாய் அக்னி கேட்க, மகளோ, அக்னி என்ன பேசுற நீ? நான் ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் என கேட்க, அப்புறம் எதுக்கு சின்ன வயசு காதல் அது இதுன்னு பொய் சொன்ன? அது பொய்ன்னு உனக்கு யார் சொன்னா? என் காதல் உண்மை என மகள் உறுதியாக கூற, அதனை கேட்டு நக்கலாக சிரித்த அனலிகா, ஓ சரிங்க சார், அப்போ உன் சின்ன வயசு காதல் உண்மைனா இப்ப என்ன என்னத்துக்குடா லவ் பண்றேன்னு சொல்ற? இப்ப எங்க போச்சு உன் சின்ன வயசு காதல்? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் அணி ஏன் அணின்னு சொல்வியே, இப்ப எங்க போனா உன் அணி என முறைத்தபடி கேட்க, மகளோ அவளை ஆழமாக ஒரு முறை பார்த்துவிட்டு, என் சின்ன வயசு காதலும் பொய்யில்ல, இப்போ உன்கிட்ட சொன்ன என் காதலும் பொய்யில்ல, ஏன்னா என் அணியே நீதாண்டி என கலங்கிய கண்களுடன் கூற, அனலிகாவோ அவனை நம்பாமல் வெற்று பார்வை பார்த்தாள். ஆமா, என் அணி நீதான். உன் ஃப்ரெண்ட் அப்பர்ணா கூடவே நீ எப்பவும் சுத்தினதுனால நீதான் பணக்காரின்னு நினைச்சிட்டேன். இப்பதாண்டி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் என பாவமாக கூற, அவளின் தோழியை பற்றி கூறியவுடன் அதிர்ந்தாள் அனலிகா. இவன் என்ன கரெக்டா சொல்றான், ஆனா அந்த ஊர்ல இவனை நான் பார்த்ததே இல்லையே என மனதில் நினைத்தவள், நீ என்ன சொல்ற, நிஜமாவா சொல்ற? உன்னை தேனூர்ல நான் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி என அனலிகா அப்பொழுது சிறிது நம்பி அவனிடம் கேட்க, அந்த நேரம் மேஜை மீதிருந்த மகளின் மொபைல் சினுங்கியது. அக்னிஸ் மாம் என்ற பெயர் திரையில் ஒளிர்ந்தபடி. அதனை பார்த்த அக்னிக்கு சற்று நொடிகளுக்கு முன் மகளின் மேல் தோன்றிய சிறு நம்பிக்கையும் காற்றில் பறந்தது. சபாஷ் மிஸ்டர் மகள், சபாஷ் என கை தட்டியபடி திமிராக பார்த்தாள் அனலிகா. அவளின் வழக்கமான ழகரன் என்ற அழைப்பு காணாமல் போனது ஏனோ மகளின் மனதை பிசைந்தது. போச்சுடா, இப்பதான் கொஞ்சம் நம்புனா அதுக்குள்ள அவங்க அம்மா கெடுத்து விட்டுட்டாங்க என மனதில் நினைத்தான் நிதின். இல்ல அக்னி, அது என மகள் கூற வர அவன் முன் கை காட்டியபடி தடுத்த அக்னி, போதும் மகள், தயவு செஞ்சு இதோட உன் நடிப்பை நிறுத்து. எவ்வளவு அழகா பிளான் போட்டு யோசிச்சு எங்க அம்மா கிட்டயே என்ன பத்தி விசாரிச்சு உன்னோட அணி நான் தான்னு சொல்லி என்ன காதலிக்க பாத்திருக்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாட போற மகள்? முதல்ல உன் அணி, அது கூட உண்மையா பொய்யான்னு தெரியல. அடுத்து ஸ்ருதி, இப்ப நான். நல்ல வேளை ஸ்ருதி மேடம் என்கிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லி என்ன காப்பாத்திட்டாங்க என அருவருப்பாக மகளை பார்த்து அக்னி கூற, அவளின் கூற்றில் புரியாமல் முழித்த மகள், ஸ்ருதியா, என்ன சொல்ற அக்னி நீ என கேட்க, ஐயோ ஸ்டாப் இட் மகள், இதுக்கு மேல உன்னோட நடிப்பை என்கிட்ட நடிக்காத. போயும் உன் கூட பழகனேன்ல, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. நான் முந்தி கேட்டப்பவே ஸ்ருதிய தெரியும்னு கூட நீ சொல்லல. நான் ஸ்ருதிய இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு என்ன ஒரு நடிப்பு, சி என தீம்பிழம்பாய் வெறுப்பை உமிழ்ந்தாள் அனலிகா. அவள் என்ன கூறுகிறாள், எதை வைத்து கூறுகிறாள், ஏன் இவ்வாறு கூறுகிறாள் என ஒன்றும் புரியாமல் மகள் குழப்பத்தில் மிதந்தான். அக்னி, நான் சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொல்றன்னு கொஞ்சம் கூட எனக்கு புரியல. ஸ்ருதிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? உன்கிட்ட ஸ்ருதி என்ன சொன்னாங்க? நான் ஸ்ருதிய முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்ன நம்பு, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு என மகள் கேட்க, நித்தினும், ஆமா நீ என்ன சொல்றன்னு ஒன்னும் புரியல. நீ சொல்ற மாதிரி நம்ம மகள் மோசம் எல்லாம் கிடையாது. எதை வச்சு இப்படி சொல்ற என மகளுக்கு ஆதரவாக கேட்க,
பொறுமை எழுந்த அனலிகாவோ, நீ இன்னும் உன் நடிப்ப விடமாட்டல்ல, சரி நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் என கூறியவள் வேகமாக தன் அலைபேசியில் எதையோ தேட, மகளும் நித்தினும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்தபடி நிற்க எதையோ தேடி கண்டுபிடித்தவள், இத பார்த்த அப்புறமும் நீ ஸ்ருதியை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா மகள் என கேட்டபடி ஒரு புகைப்படத்தை இருவரிடமும் காண்பிக்க, அதனை கண்ட மகளோ அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து நின்றான். ஆம், அது மகளும் ஸ்ருதியும் சேர்ந்து எடுத்த புகைப்படம். அதனை கண்ட நித்தினுக்கு கூட ஒரு நிமிடம் மகளின் மேல் சந்தேகம் எழுந்தது. அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து சிலையாக நின்ற மகளை உலுக்கிய நித்தின், டேய் மச்சான், என்னடா இது, ஸ்ருதி கூட நீ எப்படி என கேட்க, மகளோ குழப்பத்தில் தன் தலையை பிடித்தபடி கீழே அமர்ந்தான். அதையும் நடிப்பு என்று நினைத்த அனலிகா, பாத்தியாடா நித்தி, இப்ப கூட இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கான், எப்படிதான் இவனால மட்டும் இப்படி நடிக்க முடியுதோ, தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத, உண்மை தெரிஞ்சிருச்சே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு தான் யோசிப்பான் என கூறிவிட்டு விறுவிறுவென அவளின் அறைக்கு சென்று விட்டாள். நித்தினுக்கு குழப்பமாகவும் அதே சமயம் மகளை கண்டு பாவமாகவும் இருந்தது. சிறிது நேரத்தில் தன்னை திடப்படுத்திக் கொண்டு எழுந்தான் மகள் கண்ணில் தெளிவுடன். அவனை கண்ட நித்தினும், மச்சான் என்னதாண்டா ஆச்சு என கேட்க, அவனை தீர்க்கமாக பார்த்த மகள், மச்சான் நான் தப்பு பண்ணலன்னு நீ என்ன நம்புறியாடா என கேட்க, என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்த நித்தின் பின் அவனின் தெளிவை கண்டு, கண்டிப்பா மச்சான் நான் உன்னை நம்புறேன், நீ தப்பானவன் இல்லைன்னு நான் நம்புறேன் என நித்தின் கூற, அவனை அணைத்த மகள், இது போதுண்டா, நான் கூடிய சீக்கிரம் நான் நல்லவன்னு நிரூபிக்கிறேன் என கூறிக்கொண்டே வெளியே செல்ல போக, நித்தினோ மச்சான் என ஏதோ கேட்க வர, அவன் கேட்க போவதை புரிந்து கொண்ட மகள், உன்னோட கேள்விக்கான பதிலும் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் மச்சான், நான் தான் அக்னியோட சின்ன வயசு லவ்வர்னு அக்னிக்கு இப்ப தெரிய வேணாம் என கூறிக்கொண்டு வெளியே சென்று விட்டான். என்னதான் நடக்குது இவங்களுக்குள்ள, இவன் யாரையோ காதலிச்சிருக்கான், அவ யாரையோ காதலிச்சிருக்கான்னு நினைச்சா கடைசியில ரெண்டு பக்கிங்களும் மாத்தி மாத்தி தான் லவ் பண்ணிருக்குதுங்க. அவன் முகம் மாறிடுச்சு, அதனால இவனுக்கு தெரியல, ஆனா இவனை ஏன் அவளுக்கு தெரியல, அதுக்கும் ஏதோ காரணம் இருக்கு, ஆனா அத இவன் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல இந்த ஸ்ருதி எங்க இருந்து வந்தா, அவ கூட எப்படி மகள் போட்டோ எடுத்தான், ஒருவேளை அந்த ஸ்ருதி அந்த போட்டோல நம்ம மகள் மாதிரியே முகத்தை வச்சு மாஃபிங் எதுவும் பண்ணிருக்காளோ என குழம்பி அவன் அதனை அனலிகாவிடம் சென்று கேட்கலாம் என அவளின் வீட்டிற்கு சென்றான். அவளோ கடுப்பில் அமர்ந்திருந்தாள். வாயிலில் நின்று கதவினை தட்ட, அவன் எப்படியும் இதை பற்றி கேட்க வருவான் என்று அறிந்த அனலிகா, உள்ளவா நித்தி என்றாள். வந்து அமர்ந்தவன், அது வந்து அணி என இழுக்க, ஸ்ருதி என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியணும் அதன என கேட்க, நித்தினும் ஆம் என தலையசைத்தான். பிறகு ஸ்ருதி அனலிகாவிடம் என்னவெல்லாம் கூறினாள் என கூற ஆரம்பித்தாள் அனலிகா. 3 மணி நேரத்திற்கு முன்பு நேற்றே ஸ்ருதி அனலிகாவிடம் பேச வேண்டும் என கூறியிருந்ததால் காலையிலேயே எழுந்தவள் கிளம்பி ஸ்ருதியின் தோழியின் வீட்டிற்கு சென்றாள். உள்ளவாணி என ஸ்ருதி அழைக்க, சிறு சிரிப்புடன் உள்ளே சென்று அமர்ந்தாள் அனலிகா. என்ன சாப்பிடுற, காஃபி ஆர் டீ என கேட்க, இல்ல மேம் அதெல்லாம் வேணாம், ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க மேம் என்ன விஷயம் என கேட்க, ஸ்ருதியும் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். ஏன் அனி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் மேம்? இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த பொண்ணு அந்த லவ்வ வேணாம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறா. பிரேக்கப் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு அவனோட ஞாபகங்கள் அதிகமாகுது, மறுபடியும் அவன் கிட்ட பேசணும் காதலிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா அவனை அவளால கண்டுபிடிக்க முடியல. 6 வருஷம் கழிச்சு அவனை மறுபடியும் சந்திக்கிறா, அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறா, இதுல எதுவும் தப்பு இருக்கா நீ என கேட்க, அவளோ முழித்தாள். என்ன இவ சம்பந்தமே இல்லாம என்கிட்ட கேள்வி கேக்குறா, இத கேட்கதான் என்ன வர சொன்னாளா, அதுவும் பர்டிகுலரா என்கிட்ட ஏன் கேக்குறா என மனதில் நினைத்தபடி புரியாத பார்வை பார்க்க, சொல்லு அனி எதுவும் தப்பா என மீண்டும் ஸ்ருதி கேட்க, வேறு வழியின்றி, முதல்ல பிரேக்கப் பண்ணது என அனலிகா இழுக்க, எஸ் அப்கோர்ஸ் முதல்ல பிரேக்கப் பண்ணது நான் தான், முதல்ல பிரேக்கப் பண்ணது தப்புதான், ஆனா ரெண்டாவது அவன் கூட சேர நினைக்கிறது தப்பா? இல்ல மேம் அது ஏதும் தப்பு இல்ல என அனலிகா கூற, அப்ப அந்த பொண்ணு மறுபடியும் அவனை காதலிக்கலாம் தானே, அவனோட காதலை எதிர்பார்க்கலாம் தானே என மீண்டும் கேட்க, தாராளமா மேம் என சொல்ல, ஸ்ருதியோ சிரித்து கொண்டே, அப்ப சரி அந்த பொண்ணோட காதல நீதான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் என பட்டென கேட்க,
அவள் கூற்றில் புரியாமல் முழித்த அனலிகாவோ, இவ என்ன பைத்தியமா, சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லிட்டு கடைசியில நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்றா என மனதினுள் நினைத்து விட்டு, என்ன மேம் சொல்றீங்க, யார் அந்த பொண்ணு, நான் ஏன் அவங்க காதல சேர்த்து வைக்கணும் என கேட்க, ஸ்ருதியோ, ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான் என கூற, மறுபடியும் அனலிகாவிற்கு குழப்பமே. இதனடா வம்பா போச்சு, நீ யார வேணா லவ் பண்ணு, நான் ஏன் உன்னை சேர்த்து வைக்கணும் என மனதினுள் அவளை அர்ச்சனை செய்துவிட்டு, என்ன மேம் சொல்றீங்க, நீங்களா, உங்க காதலை எப்படி நான் சேர்த்து வைக்க முடியும் என சலிப்பாக கேட்டாள் அனலிகா. ஆமா அனி, என் காதலை உன்னால மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும், ஏன்னா அந்த பையன் உன்னோட ஃப்ரெண்டு தான் என அவள் கூற, அனலிகாவோ அதிர்ந்து பார்த்தாள். ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்றீங்க? ஆமா, வேற யாரும் இல்ல, மஹிதான் என கூற, அனலிகாவோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றாள். இல்ல மேம், ரகரன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என அனலிகா கூற, அதில் சிரித்த ஸ்ருதியோ, என்னோட லவ்வரை எனக்கு தெரியாதா அனி, 15 வயசுல இருந்தே நாங்க பழக்கம், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், 10th 11th 12th படிச்ச அந்த 3 வருஷம் லவ் பண்ணோம், அந்த வயசுல கூட எங்க காதல் ரொம்ப பக்குவமானதா இருந்துச்சு. அப்புறம் எங்க மாமாவுக்கு பிடிக்காம தான் ஒரு நாள் பிரேக்கப்னு சொன்னேன். என் மாமா அவனை பார்த்தது இல்ல, ஆனா அவனுக்கு குடும்பம்னு யாரும் இல்ல, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது யாருக்கும் அடங்காம அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான், அது சரி வராது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வயசுல என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. அவர் என் நல்லதுக்காக தான் சொன்னாரு, அதனால அந்த வயசுல யோசிக்காம பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்படியே 2 வருஷம் நல்லாதான் போச்சு. திடீர்னு ஒரு நாள் அவனோட நினைப்பு என் மனசுல வந்துச்சு. அது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதுவே மறுபடியும் காதலா மாறுச்சு. அவனை தேடி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சேர்ந்துடலாம்னு நினைச்சுதான் தேடினேன் அவனை. ஆனா எனக்கு அவன் கிடைக்கல. அப்புறம் வேலை பிஸில கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தேடல் குறைஞ்சுது. ஆனாலும் என் மனசுல அவன் இருந்தான். அதனாலதான் யாரையும் நான் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு உறுதியா இருந்து கம்பெனிய கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம்தான் மகி இன்டர்வியூ வந்தான். ஆளே கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருந்தான். அவன் தான்னு உறுதிப்படுத்தவே எனக்கு 2 நாள் ஆச்சு. ஆனா அவனுக்கு என் மேல கோபமோ இல்ல நிஜமாவே என்ன மறந்துட்டானான்னு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவு அழகா என்ன சுகான்னு கூப்பிடுவான் தெரியுமா? இப்ப சுத்தமா என்ன இதுவரை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்றான். அதுதான் ஏன்னு தெரியல என ஸ்ருதி கூறி முடிக்க, இல்ல மேம், அவன் சின்ன வயசுல ஒரு பொண்ண அவளுக்கே தெரியாம லவ் பண்ணதாதான் சொன்னான். அவளை இப்ப வர தேடிட்டு இருக்கான். உங்க மேல கோபம் இருந்தா கூட என்கிட்டயாவது சொல்லி இருக்கணும் தானே. எனக்கு என்னமோ அது ரகரனா இருக்காதுன்னு தோணுது என அனலிகா நம்பாமல் கூற, ஸ்ருதியோ அவளது 15வது வயதில் ஸ்ருதியும் மகளும் எடுத்த புகைப்படத்தை அனலிகாவிடம் காண்பிக்க, அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆம், அச்சு அசலாக ரகரனேதான். இப்பவாவது நான் சொல்றத நம்புறியா நீ என ஸ்ருதி கேட்க, மேம், என்னால நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. அப்புறம் எதுக்கு அவன் சின்ன வயசு காதல்னு என்கிட்ட சொல்லணும் என புரியாமல் அனலிகா கேட்க, ஸ்ருதியோ, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ஹனி, மகி உன்னை லவ் பண்றான் என கூற, அனலிகாவிற்கோ அடுத்த அதிர்ச்சி. ஆமா ஆமா அனி, அவன் உன்னை லவ் பண்றான். அதான் இந்த சின்ன வயசு லவ் அது இதுன்னு போய் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்றான்னு தோணுது. இல்ல மேம், அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல, உங்களுக்கு மறந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா என்ன காதலிக்க வாய்ப்பில்ல என மீண்டும் அனலிகா அவனுக்காக ஆதரவாக பேச, சரி நீ அவன்கிட்டயே கேளு, இப்போ நீ என்ன லவ் பண்றியான்னு. ஓகே மேம், நீங்க எனக்கு இந்த பிக்க மட்டும் சென்ட் பண்ணுங்க, இது உண்மையா இருந்தா கண்டிப்பா நானே உங்க காதலை சேர்த்து வைக்கிறேன் என கூற, ஸ்ருதியோ சற்று தயங்கியபடி, அனி, உனக்கு மகள் மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் என இழுக்க, அவள் கேள்வி புரிந்த அனலிகாவோ, இல்லவே இல்ல, அவன் எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான் என கூற, அப்பொழுதுதான் ஸ்ருதிக்கு மனம் நிறைவாக நிறைந்தது. அனலிகாவோ குழப்பத்தோடே அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டு நேராக மகளின் வீட்டிற்கு தான் வந்தாள். இவ்வாறு நடந்தது அனைத்தையும் நித்தினிடம் அனலிகா கூறி முடிக்க, அவனோ, அந்த ஸ்ருதி சொன்னதை நம்பி நம்ம மகளை நீ சந்தேகப்படுறியா நீ என நித்தின் கேட்க, நீ ஏன் அந்த போட்டோ பார்த்ததானே நித்தி, அப்புறமா இப்படி கேக்குற, அந்த போட்டோ ஏன் மார்பிங் பண்ண போட்டோவா இருக்க கூடாது என கேட்க, அப்பொழுதுதான் அந்த கோணத்தில் சற்று யோசித்தாள் அனி. பிறகு, சரி அப்படியே என்றாலும் என்னை லவ் பண்றேன்னு சொன்னானே, அது என்ன அப்போ? அதுக்கான பதில் அவன் தான் உனக்கு சொல்லணும். ஆனா நம்ம மகள் தப்பானவனா இருக்க வாய்ப்பில்ல,
அது மட்டும் உறுதி என கூறிவிட்டு சென்று விட்டான் நித்தின். இவ்வாறு மகள், அக்னி, நித்தின் மூவருக்கும் அந்த நாள் குழம்பியே கழிந்தது.